ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம். நம்ம துன்பங்கள் வரும்போது ஜெபிக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஏழ்மைகள், எவ்வளோ நோய்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாவங்கள், இதெல்லாம் வர காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா காரணம் என்ன? அவர் உயிரை கொடுத்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு படைச்சு அப்புறம் திரும்பவும் இந்த துன்பங்களை ஏன் ஆண்டவர் கடத்தி விடணும்? படைக்காம இருந்திருக்கலாமே. படைத்து என்னை அன்பு செய்யும் ஏலோகின் யாவே, பாதுகாத்து நடத்த வந்த ஏலோகின் யாவே. Praise the Lord. Hallelujah. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்லாம் பார்ந்தவர்களே, பொங்கல் கன்வென்ஷனுடைய முதல் நாளில் இருக்கிறோம். அருளாலயம், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அருளினுடைய ஆலயம். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த இடத்திலே இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது இந்த நாளை நீங்கள் ஆண்டவருக்காக மாற்றி வச்சுருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி உலகம் நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய சினிமாலாம் ரிலீஸ் ஆகும் இல்லையா? சினிமாவுக்கு போகலாம். நிறைய இப்போ டிவி அவ்வளோ பார்க்குறதில்ல நினைக்கிறேன் இல்லையா? நமக்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் முன்னால் அப்படின்னா பொங்கல் அப்படின்னாலே டிவியில் தான் பட்டிமன்றம் வரும், புது படம் போடுவாங்க, அது மாதிரி புது புது விஷயங்களெல்லாம் வரும். அதுக்காக காத்திருப்போம். அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்துருப்போம். காலையிலேருந்து நைட்டு வரை எழுந்திரிச்சோன்னா, அது ஆரம்பித்தோன்னா நைட்டு வரை ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாமே விட்டு நீங்கள் இன்றைக்கி இவரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பெற்றவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். சந்தேகம் இல்லை இல்லையா? இல்லைனா உங்களுக்கு வரணும்னு தோணாது. வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா ஏதோ விதத்தில் ஆண்டவர் உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் மனிதனை படைத்தார் அப்படின்னு கட்டெகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லுது. ஏன் ஆண்டவர் மனிதனை படைத்தார்? ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். ஏன் ஆண்டவர் மனுஷனை படைக்கணும்? ஏன்னா இது நெகட்டிவாகவும் இந்த கேள்வியை கேட்கலாம். சரி, ஆண்டவர் படைச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம். வாழ்கிறதுனால தானே கஷ்டப்படுறோம். வாழ்கிறதுனால தானே பாவம் செய்கிறோம். வாழ்கிறதுனால தானே இவ்வளோ துன்பங்கள். அப்படின்னா ஆண்டவர் படைக்க வேண்டிய தேவை இருக்கா? எனக்குள்ளே இந்த கேள்வி நிறைய தடவை வந்திருக்கு. அதனால் அந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் போட்டு விடுறேன். நீங்களும் யோசிங்க சேர்ந்து. இல்லை, உண்மையாகவே சரி, ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம். நம்ம துன்பங்கள் வரும்போது ஜெபிக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஏழ்மைகள், எவ்வளோ நோய்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாவங்கள், இதெல்லாம் வர காரணம் என்ன? இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கி உயிரோடு இருக்கணும்னா காரணம் என்ன? அவர் உயிரை கொடுத்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு படைச்சு அப்புறம் திரும்பவும் இந்த துன்பங்களை ஏன் ஆண்டவர் கடத்தி விடணும்? படைக்காமல் இருந்திருக்கலாமே. சரி, ஆதாம் ஏவாள் மூலம் அங்கே பாவம் வந்துச்சு. சரி, அன்னைக்கு அப்போ அதோடு விட்டுருக்கலாம்ல. ஏன் அடுத்த படைப்பை படைச்சார்? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்களை மீட்டுட்டு திரும்ப மோட்சத்துக்கு கொண்டு போனால் போதும்ல. ஏன் அடுத்து காயனை படைத்தார்? ஏன் ஆபேலை படைக்கணும்? ஏன் ஆபிரகாமை படைக்கணும்? ஏன் வரலாறுக்குள்ள மனுஷனை கொண்டு வரணும்? அவர் மனிதர்களை அன்பு செஞ்சாரா? அப்படி தோணுதா நமக்கு? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தா இவ்வளோ ஜெபங்கள் இருக்குது, இவ்வளோ துன்பங்கள் இருக்குது, இவ்வளோ வேதனைகள் இருக்குது, இவ்வளோ ஏழ்மைகள். நம்மளாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கிறோம், அதனால் நமக்கு இப்படியெல்லாம் சொல்லலாம். உண்மையாகவே கொஞ்சம் ஆழமாக ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் நம்பிக்கை இல்லாமல், இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு காரணம் யோசிச்சு பாருங்களேன். துன்பங்கள் தானே, இந்த உலகத்திலே பார்க்குற துன்பங்கள் தானே இன்றைக்கி கடவுள்கிட்ட இருந்து நிறைய பேரை விலகி கொண்டு போகுது, வெளியே கொண்டு போகுது. அப்போ கடவுள் நம்மளை அன்பு செஞ்சதால் படித்தோன்னெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ரிட்ரீட் சென்டரில் அப்படி தான் சொல்ல முடியும் நம்மளால். ஆனால் கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் இன்றைக்கி ஆண்டவருக்காக இறக்குறவங்க இருக்கிறாங்க, உயிரை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்றது, ஆண்டவருக்காக அல்லாமல் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு, இல்லை கடவுளை விட்டுடுங்க. இங்கே எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ குழந்தைகளுக்கு எத்தனையோ நாடுகளில் மக்களுக்கு சாப்பாடு இல்லை. போர், யுத்தங்கள். படுத்தோன்னா நாளைக்கு எழுந்திரிப்போமான்னு தெரியல, எப்போ மிசைல் வந்து விழுன்னு தெரியல, எப்போ பாம்பு வந்து விழுன்னு தெரியல. நேற்றோ எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது. ஒரு அம்மா எங்கேயோ ஒரு பில்டிங்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அந்த பில்டிங்லேருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது நல்ல வேலை உயிரோடு எடுத்துட்டாங்க. ஆனால் எடுத்த பொழுது இடது கால் வெட்டி துண்டாக வருது. கால் இல்லை. இனி அவங்க எப்படி வாழ்வாங்க?
ஃபாதர், இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் விசுவாசமே போயிடும் போல இருக்கே. நீங்கள் இப்போ இப்படி பிரசங்கம் வச்சிங்கன்னா நாங்களே ஆண்டவர் ஆறுதலை தேடி வந்தோம், இருக்கிற ஆறுதலும் போயிடும் போல இருக்கே. யோசிச்சு பாருங்கள், துன்பங்கள் தானே இன்றைக்கி ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம விலக காரணமாக இருக்குது, நெருங்க காரணமாக இருக்குது. துன்பங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கவும் காரணமாக இருக்குது, ஆண்டவர்கிட்டேருந்து விலகவும் காரணமாக இருக்குது. கடவுள் அப்படின்ற ஒரு சிந்தனையிலிருந்தே மனுஷனை இன்னைக்கு விளக்குவது, தூரமாக கொண்டு போகிறது அப்படின்றதே வாழ்க்கையினுடைய துன்பங்கள் தான், வாழ்க்கையினுடைய சோதனைகள் தான், வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் தான். நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணி எனக்கு எதுவுமே நடக்கலையே, எவ்வளோ ஜெபங்கள், எவ்வளோ திருப்பலிகள், எவ்வளோ சப்போஸ் மற்ற மதங்கள் நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ பூஜைகள், எவ்வளோ பரிகாரங்கள், இதெல்லாம் செஞ்சோம், எனக்கு ஒரு பதில் கிடைக்கலையே. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ளேயும் இப்படி ஒரு அவிஸ்வாசம் இருக்குது, ஒரு எத்தீஸ்ட் இருக்கிறாங்க நமக்குள்ளேயும். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே, ஆனால் ஆஸ்திகர்னா கடவுள் நம்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர். அதனுடைய ஆப்போசிட்டு அதுக்கு என்ன வார்த்தை? விசுவாசிகள் கிடையாது, ஆஸ்திகர்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆஸ்திகன் கரெக்டா? ஆத்திகன், ஆத்திகனும் நாத்திகனும். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாமே ஆத்திகன் நினைக்கிறோம், ஆனால் நமக்குள்ளேயும் ஒரு நாத்திகன் இருக்கிறாங்க. கடவுளுக்கு நம்ம எதிராக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, கேள்வி கேட்க நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இப்போ திருச்சபை சொல்லுகிறது, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சொல்லுகிறது, ஏன் கடவுள் மனிதரை படைத்தார்? அவரை போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும். டு நோ ஹிம், டு லவ் ஹிம், டு சர்வ் ஹிம். டு நோ ஹிம், டு லவ் ஹிம், டு சர்வ் ஹிம். ஆண்டவர் இதற்காக தான் படைத்தார். இன்னொரு அழகான ஒரு வசனம் கூட இருக்குது, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஏன் கடவுள் மனிதரை படைத்தார்? அதற்கு ஒரு காரணம், கடவுள் உண்மையாகவே நன்மையானவர், அன்பானவர். நன்மையானவர், அன்பானவர். அந்த நன்மையான ஆண்டவர், நன்மையான கடவுள், அன்பான கடவுள் மனிதனை ஏன் படைத்தார் என்றால், சர்வ நன்ம சுரூபியான கடவுள் தனது நன்மையில் பங்கு பெற மனிதனை படைத்தார். சர்வ நன்ம உருவமான சுரூபியான கடவுள் தனது நன்மையில் பங்கு பெற மனிதனை படைத்தார். சர்வ நன்ம சுரூபியான உருவமான கடவுள் அவருடைய நன்மையில் பங்கு பெற, அவருடைய அன்பில் பங்கு பெற மனிதனை படைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது புரியணும் அப்படின்னா, ஆண்டவராகிய கடவுள் படைத்த பிறகு ஏவாள், ஆதாம் தப்பு செஞ்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. அந்த பாவம் செய்யறதுக்கான காரணம் அதனுடைய சூழ்நிலை பாருங்களேன். பிசாசு உள்ள கடந்து வருது. கடந்து வரும் பொழுது ஒரு 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 ஃபஸ்ட்டு கொடுக்குற சிந்தனை என்ன தெரியுமா? உன்னுடைய கடவுள் நன்மை ஆனவர் அல்ல என்பதுதான். அதுதான் அவங்கள பாவம் செய்ய தூண்டுது. உன்னுடைய கடவுள் நன்மை ஆனவர் அல்ல. மரங்களை படைத்து அதில் கனிகளை படைத்து அந்த கனிகளை உண்ணக்கூடாது என்னும் உன்னுடைய கடவுள் நல்லவரா? இப்படி தாங்க ஒரு ஆஸ்திகன்ல ஒரு நாத்திகன் உருவாகிறான். ஒரு ஆத்திகன்ல நாத்திகன் உருவாகிறது. சர்வ நன்ம சொரூபியான கடவுள் தனது நன்மையில் பங்கு பெற மனிதனை அழைக்கும் பொழுது அந்த நன்மையானவரே அல்ல கடவுள் அப்படின்ற ஒரு பொய்யை மனுஷனுக்குள்ள கொடுக்கதான் பிசாசு செஞ்ச முதல் முயற்சி. அவனை பாவத்துக்கு கொண்டு போக முதல் முயற்சி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அந்த முதல் முயற்சி என்ன தெரியுமா? உன்னை படைத்த உன் கடவுள் நல்லவர் அல்ல. அவர் உன்னை படைத்தது அவருடைய சுயநலத்துக்காக, உன்னை படைத்தது அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏன் நீங்கள் குழந்தைங்களை பெற்றெடுத்தீங்க இல்லையா? உங்களுடைய உறவிலிருந்து, தாம்பத்திய உறவிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து இருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? நீங்கள் ஜெபிச்சிங்களா இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு? இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது உங்களுடைய கல்யாணம் ஆகி. அப்போ ஒரு குழந்தை இல்லைன்னா ஓகே. அப்போ ஒரு குழந்தை இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆசைப்பட்டிருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க ஒரு குழந்தைக்காக. இல்லை நார்மலாக ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது, நார்மலாக கல்யாணம் ஆகிடுச்சு, வித்தின் 1 இயர் நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, குழந்தை பிறந்துடுச்சு. அப்படி ஒரு குழந்தையை நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? அதுக்காக ஜெபிச்சிங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை, தாம்பத்திய உறவிலிருந்து தானாக பிறந்தது அது. சப்போஸ் அந்த குழந்தைங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் எங்களை பெற்றெடுத்தீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கிறீங்க கேட்க மாட்டாங்கன்னா, கேட்ட ஒரு பையன் இருக்கிறதுனால தான் என்னுடைய மனசில் அந்த கேள்வி டப்புன்னு வந்தது. அப்படி ஒரு பையன் ஒரு அப்பா அம்மாவை பார்த்து இப்போ ரீசெண்டாக வித்தின் 1 வீக் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் எங்களை பெற்றெடுத்தீங்க?
தேவையில்லாமல் நீங்கள் பெற்றெடுத்தீங்க, ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? அப்போ உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய இன்பத்துக்காக நீங்கள் எங்களை பெற்றெடுத்துட்டு அப்பா அம்மாவை நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அப்பா அம்மா என்று அழைக்கப்படுவதற்காக நீங்கள் எங்களை பெற்றெடுத்தீங்க. அப்போ அந்த குழந்தையை பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க? அதே தான் இன்றைக்கி நீங்கள் கடவுளை பற்றி சொல்லும் பொழுதும், ஆண்டவரே உன்னுடைய சுயநலத்துக்காக, உனக்கு அன்பு செய்யணுன்றதுக்காக, உனக்கு அடிமையாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எங்களை பெற்றெடுத்தீங்க, நீங்கள் எங்களை உருவாக்குனீங்க. அப்படின்னா ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு அப்பா அம்மாவை பார்த்து கேட்குற அதே கேள்வி தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குறோம். ஏன் என்னை பெற்றெடுத்தீங்க? ஆண்டவர் தனது நன்மையில் பங்கு பெற ஆண்டவர் நம்மை படைத்த பொழுது இன்றைக்கி நம்ம கேட்குறது பாருங்களேன், ஆண்டவரை ஏன் எனக்கு உருவம் கொடுத்தீங்க? ஏன் எனக்கு உயிரை கொடுத்தீங்க? உயிரை கொடுத்ததுனால, உருவம் கொடுத்ததுனால தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நல்லவர் என்பது அதில் பாருங்களேன், அந்த பெண்ணுக்கிட்ட சாத்தான் வரும்பொழுது அந்த கேள்வி கேட்குது. தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலே பாம்பு மிகவும் சூட்சிமிக்கதாக இருந்தது. பாம்பு பெண்ணிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்து முன்னக்கூடாது என்று கடவுள் உங்களிடம் சொன்னது உண்மையா என்று கேட்டது. அதற்கு பாம்பிடம், பெண், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் தேவையா இந்த பேச்சு? சில விஷயங்களை தவிர்த்து இருந்திருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் தோன்றும் பொழுது, ஆண்டவருக்கு எதிரான, ஆண்டவருக்கு நன்மையான ஆண்டவருக்கு எதிரான சில சிந்தனைகள் தோணும் பொழுது என்ன தெரியுமா பண்ணோம்? அன்னைக்கே அதை கட் பண்ணிடணும். அன்னைக்கே அதிலிருந்து வெளியே வரலனா அந்த சிந்தனை அதிகமாகி கடவுளிடமிருந்து இல்லை கடவுளுக்கு எதிராக உங்களை செயல்பட வைக்கும். இந்த தேவையில்லாத பேச்சு பேசியிருக்கக்கூடாது. சில விஷயங்கள் சிலவங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்க. எல்லா விஷயங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போறார். எங்கே கொண்டு போனார்? மலை மேலே கொண்டு போறார், பலியிட கொண்டு போறார். சாரா கிட்ட சொல்லிட போனார். சொன்னால் விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் சிலவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இனி சாரா கிட்ட மட்டுமா சொல்லாமல் இருந்தார்? கூட 2 பேர் வந்தாங்க. ஈசா கிட்டையும் சொல்லலையா? ஆமாம், ஈசா கிட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கு அவன் ஓடி போயிருந்திருப்பான், வந்திருக்க மாட்டான். ஆபிரகாமும் ஈசாக்கும் வரும் பொழுது விறகை சுமந்து கொண்டு வந்த 2 பணியாளர்கள் இருந்தாங்க. அந்த பணியாளர்கள் மலைக்கு கீழே நிற்க விட்டுட்டார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் மேலே போயிட்டு வரேன், நாங்கள் வருவோம் அப்படின்னார். ஏன் அவங்க 2 பேரையும் கொண்டு போகலை? மேலே கொண்டு போனால் இவர் பலிப்பீடத்தை வைக்கிறாரு, அதில் விறக வைக்கிறாரு, அது ஈசாக்க படுக்க வைக்கும்போது இவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்களா? ஐயோ இவருக்கு நட்டு கழண்டு போச்சு, போல்ட்டு கழண்டு போச்சு, பாரு பையனே கொல்ல விரும்புகிறான், கொல்ல முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுருக்க மாட்டார். சில விஷயங்கள் சிலவங்க கிட்ட பேசக்கூடாது, சில விஷயங்கள் சிலவங்க கிட்ட சொல்லக்கூடாது, எல்லார்கிட்டையும் எல்லாமே வாய் திறக்கக்கூடாது. அதுக்கான ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம், அந்த அறிவு இல்லைன்னா வாழ்க்கையில் என்னைக்காவது இப்படி தான் போய் நிற்போம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட மட்டும்தாங்க பேசணும். ஆண்டவர்கிட்ட பேச வேண்டியது, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் பேசணும். அதனுடைய ரிசல்ட் வேணா சொல்லலாம். இங்கே ஆபிரகாம் அந்த 2 பேர்கிட்ட சொல்லலை. எல்லா விஷயங்களும் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வீட்டில் ஃபாதர் சொல்லிட்டார், இனி எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இப்போ இது பிரசங்கம் வைக்கும்போது இதுதான் பிரச்சனை. என்ன தெரியுமா? அவங்களுக்குன்றதுக்கு தேவையானது எடுத்துப்பாங்க. ஃபாதர் சொல்லிட்டார், சாரா கிட்ட சொல்லாமல் தான் ஈசாக்கு கொண்டு போனார், இனிமேல் எதையுமே உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். சரியா? அதுதான் நான் திரும்ப அடுத்த வார்த்தை யூஸ் பண்ணேன். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற ஞானம் வேணும். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றது அறிவு வேணும். எல்லா விஷயங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை ஒரு அப்பா ஒரு குழந்தை கண்டிக்கிறார். அவன் தப்பு பண்ணுறான், கண்டிக்கும் போது அவன் என்ன பண்ணார்னா, அந்த குழந்தை வேறு ரூமில் கொண்டு போய் தான் கண்டிக்கிறார். அவன் செஞ்ச அந்த தப்புக்கு ஏன் அப்படி கொண்டு போய் கண்டிக்கிறாருன்னு கேட்டபோது அவர் சொல்கிறார், ஃபாதர், என்னுடைய பையனுக்கு நான் கொடுக்குற அந்த மரியாதை இருக்குது, அந்த அன்பு இருக்குது. நான் அவர் அங்கே அப்படியே கண்டிக்கும் பொழுது அவன் மற்றவங்க முன்னால் எப்படி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது வரும். அவனுடைய தம்பிங்க இருக்கிறாங்க, தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அவங்க முன்னால் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது வரும். அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுடைய தம்பிங்க முன்னால் நான் ஏன் அவனை தலை குனிய வைக்கணும்? சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் எவ்வளோ ஒரு ஞானம் அந்த அப்பாவுக்கு இருக்குது பாருங்களேன். அந்த பையன் அந்த தப்பை செஞ்சான்னு தம்பிங்களுக்கு தெரிய வச்சு அதை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா ஃபாதர்? அதனால தான் அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால் அவனை தனியாக ரூமில் கொண்டு போய் அது தப்புன்னு சொல்லி அடிக்கும் பொழுது அவனுக்கு தெரியுது, அப்பாவுக்கு என் மேலே அன்பு இருக்குன்னு தெரியுது, அப்பாவுக்கு என் மேலே கண்டிப்பு இருக்குன்னு தெரியுது, அப்பாவுக்கு என் மேலே அன்பு இருக்குன்னு தெரியுது. அதனால தான் தனியாக போய் கண்டிச்சார் என்ன. மற்றவங்க முன்னால், அம்மா முன்னால் என்னை அவமானப்படுத்தலை, தம்பிங்க முன்னால் என்னை அவமானப்படுத்தலை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், இப்படி பண்ணால் இப்படி தான் அடி கிடைக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது? அறிவு ஞானம்.
ஆண்டவரை ஆராதிக்க மறந்த பொண்ணு பாருங்களேன், தேவையில்லாம அந்த பேச்சு. அதற்கு பாம்பிடம் பெண், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் சாவீர்கள். கடவுள் சொன்னார். அப்ப பேசக்கூடாத விஷயத்தை பேசி இருக்க கூடாது. தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போய் விட்டது. இங்கே பாருங்க, படைத்த கடவுளை குறித்துள்ள தவறான அறிவிற்கு பிசாசு ஒரு ஸ்டெப் வச்ச பொழுது அங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏவாள் தான் திறந்து கொடுத்தாள். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வரும் பொழுது அடுத்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கொடுக்காம இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளா, பிரச்சனை, அப்போ ஆண்டவருக்கு எதிரான, ஆண்டவர் நன்மையானவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ஆராதனைக்குரியவர் தெரிஞ்சுக்கணும். ஐ ஷுட் நோ ஹிம், ஐ ஷுட் லவ் ஹிம், ஐ ஷுட் சர்வ் ஹிம். ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை அன்பு செய்யணும், அவரை ஆராதிக்கணும்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்போ அந்த தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் சொல்கிறேன். காட் இஸ் குட். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மனசில் ஆழமாக எழுதி வைங்க. ஏன்னா பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், காட் இஸ் குட் அண்ட் காட் இஸ் பவர்ஃபுல். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர். அந்த பாட்டை நீங்கள் பாடுனீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலையா. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. ஆழமா எழுதி வைங்க. என்னை ஆண்டவர் படைத்தது வெறுப்பால கிடையாது, என்னுடைய துன்பங்கள் ஆண்டவருடைய தண்டனை கிடையாது. நீ எப்போ ரெடி, நீ ஒரு தப்பை செய்வேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற ஆண்டவர் கிடையாதுங்க. எப்போ அடிக்கலான்ற ஆண்டவர் கிடையாதுங்க. எப்படி உன்னை அன்பு செய்யலாம், எப்படி உன்னை மீட்டு கொண்டு வரலாம் என்று சொல்ற ஆண்டவர் தான் உன்னுடைய ஆண்டவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அந்த நன்மையில் பங்கு பெறதான் மனிதனை படைத்தார். அந்த நன்மையில், அது ஏழைங்களா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. நோய்கள் இருக்கிறவங்க இருக்கலாம், நோய் இல்லாதவங்க இருக்கலாம், இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. இதெல்லாமே இந்த உலகத்தோட போய் முடிய போறது. இந்த உலகத்தில் வாழும்பொழுது தான் உங்களுக்கு இந்த பணம் இல்லை, ஏழ்மை பணம் அப்படின்ற பணக்காரங்க என்ற வேற்றுமை, படிப்பு அறிவு உண்டு படிப்பு அறிவில்லை என்ற வேற்றுமை, இதெல்லாமே இந்த உலகத்தோட முடிய வேண்டியதும். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏழ்மை இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது ஆண்டவருடைய நன்மையை பெற தடை அல்ல. ஆண்டவருடைய நன்மையை பெற தடை அல்ல. ஏன்னா எத்தனையோ ஏழ்மையானவங்களும் ஆண்டவரை உருக்கம் அன்பு செய்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ நோயாளிகளும் ஆண்டவரை உருக்கம் அன்பு செய்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ துன்பங்களில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் ஆண்டவரை உருக்கமா அன்பு செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவரை அன்பு செய்ய பணம் ஒரு தடை அல்ல, ஏழ்மை ஒரு தடை அல்ல, படிப்பு ஒரு தடை அல்ல, பதவிகள் ஒரு தடை அல்ல, துன்பங்கள் ஒரு தடை அல்ல. ஆண்டவருடைய நன்மையில் பங்கு பெற மனிதனை நல்லவரான ஆண்டவர் படைத்தார். சர்வ நன்ம சொரூபியான உருவமான ஆண்டவர் படைத்தது மனிதனை அவருடைய நன்மையில் பங்கு பெற. அப்ப அந்த நன்மையில் பங்கு பெற அதை தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவரிடம் பேசு. சரி, 2 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன். 2 விஷயங்கள். ஒன்று, எப்படி நீங்க கோயிலில் இறை ஆராதனையில் பங்கெடுக்கிறீங்களோ அதனுடைய சேம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தாங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய ஜெபம். குடும்பத்தில் ஒன்னா சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறது, குடும்ப ஜெபமும் தேவாலயத்தில் இறை ஆராதனையும் 2மே ஈக்குவல் தான். 2மே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். சிராக்கின் புத்தகம் 27வது அதிகாரம், சிராக்கின் ஞானம் 27வது அதிகாரம் 3வது திருவசனம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவர் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவரது வீடு விரைவில் நிலை குலைந்து விடும். இன்னொரு தடவை, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவர் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவரது வீடு விரைவில் நிலை குலைந்து விடும். அப்போ நீங்க கோயிலில் ஆராதனை நடத்தினா மட்டும் போதாது. கோயிலில் உள்ள ஆராதனை இறை ஆராதனை மட்டும் கிடையாது, இந்த திருப்பலி மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை, இல்லைன்னா டெய்லியும் திருப்பலியில் பங்கெடுக்கிறவங்க இருப்பீங்க. ஆனால் இதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்க நடத்துகிற ஆராதனை, குடும்பமா நீங்க நடத்துகிற ஜெபம், குடும்ப ஜெபங்கள். அப்படி இல்லாத குடும்பங்கள் நிலை குலைந்து விடும். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற விசுவாசம் மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அன்பு மட்டும் கிடையாதுங்க. ஆண்டவரிடம் அல்ல கொள்ளும் அச்சத்தில் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் உன்னோட குடும்பம் நிலை குலைந்து விடும். அதனால இந்த உங்களுடைய ஏன் வீட்டில் ஜெபிக்கணும் ஃபாதர்? ஏன் வீட்டில் ஜெபிக்கணும்? வீட்டில் ஜெபிக்கணும் தனியாக ஜெபிச்சா போதாதா? நிறைய மனசில் கேள்வி இருக்கலாம். ஏன்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டா வரதில்லை ஃபாதர், ஒய்ஃபை கூப்பிட்டா வரதில்லை ஃபாதர், பசங்களை கூப்பிட்டா வரதில்லை ஃபாதர்.
அப்போ இந்த குடும்பத்தினுடைய ஜெபமாலைகள், ஒன்றா சேர்ந்து பைபிள் வாசிக்கிறது, ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறது, இது வேணுமா? தனியாக ஜெபிச்சா போதாதா? சில அன்பார்ந்தவர்களே நல்லா கவனிங்க. எல்லா இடங்களும் ஒரே வல்லமை இல்லை ஒரே சாபம் இருக்கிற இடம் கிடையாது. இடங்களுக்கு வித்தியாசம் உண்டு. எல்லா இடங்களுக்கும் ஒரே வல்லமை இல்லை, எல்லா இடங்களிலும் ஒரே பவர் இல்லை, எல்லா இடங்களிலும் ஒரே ஆசீர்வாதம் இல்லை. கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறாரு எனினும், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறாரு எனினும், என்னைக்கு ஒரு நைட்ரஜனில் நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நைட்ரஜனில் இல்லை உள்ளிருப்பு தியானமான ஞாபகம் இல்லை. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாரா? அப்ப இருக்கிற ஆண்டவரை நம்ம துரத்துறோம் இங்கிருந்தோம். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரா? அப்ப சாபம் நிறைந்த வீடு, வேதனை நிறைந்த வீடு, துன்பம் நிறைந்த வீடு, மரணம் ஒழியாத வீடுகள், அது எப்படி? அப்போ எல்லா இடங்களும் ஒரே இடங்கள் அல்ல, எல்லா இடங்களும் ஒரே இடங்கள் அல்ல, எல்லா இடங்களிலும் ஒரே பவர் இல்லை, எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய ஒரே ஆசீர்வாதம் இல்லை, எல்லா இடங்களும் ஒன்று அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாப்புலர் மிஷனுக்கு அதிகமாக போனது கிடையாது. பாப்புலர் மிஷன் நான் கொஞ்சம் தான் போயிருக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பெங்களூர் ரெட்ரீட் சென்டர் போனேன், அதுக்கப்புறம் செமினரிக்கு போனேன், திரும்ப இப்போ ரெட்ரீட் சென்டரில் இருக்கிறதுனால பாப்புலர் மிஷன் அதிகமாக போனது கிடையாது. ஆனால் என்னுடைய ஆர்டினேஷன் முடிஞ்ச அந்த முதல் வருஷம் 2-3 பாப்புலர் மிஷனுக்கு போயிருக்கிறேன். அந்த பாப்புலர் மிஷன் தியானம், கேரளாவில் நடந்த தியானம், அந்த கேரளாவில் நடந்த அந்த பாப்புலர் மிஷனில் நான் பங்கெடுத்த பொழுது, பாப்புலர் மிஷன் உங்களுடைய பங்கில் நடந்திருக்கலாம், 5 நாள் சண்டே டு ஃப்ரைடே நடக்கிற தியானம், எல்லாமே கோயிலில் வருவாங்க, கோயிலில் தான் எல்லாமே நடக்கும். ஆனால் நாங்கள் அன்னைக்கு போன ஒரு இடம் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரைபல் ஏரியா. அது அந்த ஒரு இடத்துல மக்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த வீட்டில் அந்த பங்கில் நடந்த ஒரு சம்பவம். அந்த பங்கில் இந்த நற்கரனுடைய பேழை யாரோ அதை உடைச்சு அந்த நற்கரனுடைய அந்த டபர்னாக்கள், அந்த நற்கரனை, அந்த பேழையை திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதை பார்க்குறதுக்கு கோல்டாக இருக்கு இல்லையா, அதனால் கோல்டுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை உடைச்சு அந்த பேழையை திருடிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பேழையில் இருந்த நற்கரனை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாங்க, அது அவங்களுக்கு தேவையில்லாதது, அது அவங்கள திருடினதை பொறுத்து அது ஒரு அப்பம் மட்டும்தான். அதை கோயிலில் வீசிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் கோயிலில் பார்க்கும்பொழுது நற்கரனை பேழை காணும், ஆனால் நற்கரனை ஆண்டவர் சிதறி கிடக்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு 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 தீமை அவங்களுடைய இந்த பங்கில் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த பாப்புலர் மிஷன் நடக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் இது நடந்த பிறகு எங்களுடைய இந்த ஒரு 5-6 மாதத்தில் எங்களுடைய குடும்பங்களில் அகாலமான மரணங்கள், பிறக்கிற குழந்தைங்க சாவுறாங்க. அந்த பங்கு சாமியார் சொல்கிறார், ஃபாதர் அழுகையாக வருது ஃபாதர், இந்த குழந்தைங்களை அடக்கம் செய்யும்பொழுது இவ்வளோதான் இருக்குது ஃபாதர் அதுங்களுடைய சவப்பெட்டியே. 6 அடி சவப்பெட்டி நம்ம பார்க்குறோம் ஃபாதர், ஆனால் இந்த 1 அடி 2 அடி சவப்பெட்டியை கொண்டு போய் அதை அடக்கம் செய்யும் பொழுது வேதனையாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த பாப்புலர் மிஷன் தியானத்தை நாங்கள் கூப்பிட்டோம், எங்களுடைய மக்களுக்கு ஒரு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அப்படி தான் அந்த பாப்புலர் மிஷன் அங்கே நடக்கும் பொழுது எங்களுடைய சென்டரில் இருந்த ஃபாதர் அவர் சொன்னார், சரி அந்த ஞாயிற்றுக்கிழமை தியானம் தொடங்கும் பொழுது சாதாரணமாக புதன்கிழமை மட்டும்தான் ஃபாஸ்டிங் இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு அன்னைக்கு அந்த ஃபாதர் சொன்னார், அவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷனில் சொல்லியிருப்பார் பலருக்கு, நம்ம இந்த சண்டேயிலிருந்து இந்த நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தியானம் முடியும், அது எல்லாருமே வந்துடுவாங்க. ஆனால் நம்மளுடைய சென்டரில் நம்ம என்ன செய்யலாம், இந்த வியாழக்கிழமை நடக்கிற ஆராதனை நம்மளுடைய தெருவுக்கு போவோம், நற்கரனை ஆண்டவர் எடுத்து நம்மளுடைய தெருக்களுக்கு போவோம், வீதிகளுக்கு போவோம், ரோட்டுக்கு போவோம். ஆனால் அந்த 4 நாள் நீங்கள் இந்த சண்டே டு தேர்ஸ்டே வரை நீங்கள் என்ன செய்யணும், யாரெல்லாம் எப்பெல்லாம் உபவாசம் எடுக்க முடியுமோ அப்பெல்லாம் உபவாசம் எடுங்க, வீடுகளில் இருந்து ஜெபமால சொல்லுங்க, குடும்பமாக ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த சொன்னீங்களே அந்த 6-7 மாதமாக இந்த பிரச்சனைகள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க, விபச்சார பழக்கத்துக்கு அடிமையானவங்க, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவங்க, குழந்தைகளுடைய மரணம், வாலிபர்களுடைய மரணம், ஹார்ட் அட்டாக்கில் உள்ள மரணங்கள், இதை நிற்கணும் அப்படின்னா ஜெபத்தை ஆரம்பிங்க. வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் அ கிறிஸ்டியன் வில்லேஜ் அப்படின்றதுனால அவங்க சொன்னாங்க, நம்ம நற்கரனை ஆண்டவரை கொண்டு வந்து உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய கிராமத்துக்குள்ளே கொண்டு வருவோம், நீங்கள் அதில் பங்கெடுங்க, அப்புறம் நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். வியாழக்கிழமை சாயங்காலம் அந்த ஆராதனைக்கு அந்த நற்கரனை ஆண்டவரை தூக்கிட்டு போகும் பொழுது ஏழ்மையான மக்கள், ஏழை மக்கள், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மறு ட்ரெஸ் இருக்கான்னு கூட தெரியல. ஆனால் அந்த தெரு வீதிகளில் அவங்க என்ன பாருங்கள், அந்த ஆண்டவர் எப்படி வரவேற்றாங்க அப்படின்னா, அந்த தெருவெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, கழுவி இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த தெருவெல்லாம் கழுவிட்டு அவங்களுக்கு இருந்த அந்த சாரி, அவங்களுக்கு இருந்த அந்த ஷர்ட்டு, அவங்களுக்கு இருந்த அந்த வேஷ்டி, அந்த சாரி எல்லாம் போட்டு ரோட்டில் ஆண்டவர் வரவேற்றாங்க. அந்த ஊர் முழுக்க ஆண்டவர் சுற்றி வந்தாருங்க, ஊர் முழுக்க ஆண்டவர் சுற்றி வந்தார். எல்லா இடங்களும் ஒரே இடம் இல்லைல்ல,
காத்திருந்து ஜெபிச்சு அந்த மக்களுக்கு என்ன தெரியுமா நடந்தது? வெள்ளிக்கிழமை பாப்புலர் மிஷன் முடிஞ்சது. அதற்கு பிறகு 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமுக்கு பிறகு இந்த ஃபாதர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்கிறார், ஃபாதர் அன்னைக்கு நின்னது ஃபாதர் எங்களுடைய குடும்பங்களிலே அகாலமான மரணம். இன்னைக்கு வரை எந்த குழந்தையும் சாகலை ஃபாதர், இன்னைக்கு எந்த குழந்தையும் சாகலை ஃபாதர். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை, போதை பழக்கத்திலிருந்து விடுதலை, கஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலை. எங்கிருந்து கிடைச்சிருமா? ஒன்னா சேர்ந்து வீட்டில் இருந்து ஜெபிச்ச பொழுது, ஒன்னா சேர்ந்து வீட்டில் இருந்து உபவாசம் எடுத்த பொழுது. இறை வேண்டல்கள், இறை ஆராதனைகள் வீட்டில் இருக்கணும். குடும்பமாக ஜெபிக்கணும். குடும்பத்தில் ஜெபிச்சு பாருங்க, குடும்பமாக ஜெபிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னால எத்தனையோ தலைமுறைகள் அந்த இடத்துல வாழ்ந்து போயிருக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற வீடு உங்களுக்கு 50 வருஷமா இல்லை 100 வருஷத்தில் இருக்கீங்களா? இந்த உலகம் பிறந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல, நீங்கள் இருக்கிற வீட்டில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து போயிருப்பாங்க. எத்தனையோ கைமாறி தான் இன்னைக்கு உங்களுடைய அந்த இடம் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் அதில் வீடை கட்டியிருக்கீங்க. அந்த வீடு தூய்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எல்லா ஊரில் நான் எப்பவுமே சொல்லுவேன், தியானத்துக்கு வரவங்கிட்ட சொல்லுவேன், மக்களே நீங்கள் வந்தீங்கன்னா இது ஆசீர்வாதத்தின் இடம்தான், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இடமும் தான். ஆசீர்வாதத்தின் இடம் தான். ஏன்னா எத்தனையோ பேருடைய கண்ணீர், எத்தனையோ பேருடைய ஜெபங்கள், எத்தனையோ பேருடைய நம்பிக்கை இருந்து போன இடம் இது. அதனால தான் அந்த மண்ணில் கால் வைக்கும் பொழுது, நேற்று எங்களுக்கு ஸ்பீக்கர் வச்சுருந்தோம். அந்த ஸ்பீக்கரில் ஒரு 2 ஸ்பீக்கர் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ நேற்று வந்து அதனுடைய ரிப்பேர் பண்ணுறவர் அது வந்தார், ஜேபியிலேருந்து வந்தார். வந்த பொழுது அவர் சொல்கிறார், ஜூன் மாதம் தான் அது இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்குள்ளே அது கொஞ்சம் மக்கார ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நேற்று வந்தார். எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அவர் போகும்பொழுது, அப்போ தான் நான் வெளியே வந்தேன், ரூமிலேருந்து வெளியே வந்தேன். அப்போ வெளியே வந்த பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நான் இந்த மண்ணில் கால் வச்சது முதல் டைம் அந்த ஜூன் மாதம் தான் ஃபாதர். அது நீங்கள் ஸ்பீக்கருக்காக கூப்பிட்டதுனால நான் வந்தேன் ஃபாதர். கால் வச்சேன், அதுக்கு பிறகு தெரிய வருது என்னுடைய மனைவி கன்சீவாக இருக்கிறா அப்படின்னு. டிசம்பர் 17 நல்லா அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. நான் கேட்டேன் எத்தனை வருஷத்துக்கு பிறகுன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது ஃபாதர் எங்களுக்கு. 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு ஸ்பீக்கர் சரி பண்ண வந்தேன், ஒரு ஸ்பீக்கர் இன்ஸ்டால் பண்ண வந்தேன். அந்த மண் எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கி ஒருத்தங்க ஆஃபீஸுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, ஆவடியிலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு தான் 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து இப்போது ஆண்டவர் கன்சீவ் ஆகிருக்கிறார். டிசம்பர் 2024 நடந்த அந்த ஒரு நாள் தியானம், அந்த குழந்தைகள் வர வேண்டிய தியானத்தில் பங்கெடுத்துருந்துருக்கிறாங்க. இப்போ 5 மாதம் கன்சீவாக இருக்கிறான். ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட். அந்த பொண்ணு சொல்கிறா, ஃபாதர் அங்கே வந்த ஜெபத்தினுடைய வல்லமை எனக்கு கிடச்ச குழந்தை ஃபாதர். ஆனால் இப்போ அந்த குழந்தைக்கு என்னமோ ஹார்ட்டில் என்னமோ பிரச்சனை இருக்குது, ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் மெசேஜ் போட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, 5 மாதம் குழந்தை ஆயிடுச்சே, அதுக்கு நீ சாட்சியம் சொல்லியிருந்துருக்கணும்ல. அவங்க இங்கே இருக்கிறாங்களா எனக்கு தெரியல, இங்கே கிட்ட இருக்கிறவங்க தான், 50 கிட்ட இருக்கிறதான். இப்போ டிசம்பர் 2025 வச்சோம், நம்ம சொன்னோம், சொல்லிக்கிட்டே இருந்தோம். குழந்தை 2024 டிசம்பரில் தியானத்துக்கு வந்து குழந்தை பிறந்தவங்க இல்லை கன்சீவாக இருக்கிறவங்க அந்த சாட்சியம் சொல்லுங்கள், இனி அப்படி முடியலன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாட்சியம் சொல்லுங்கள். அவ்வளோ தடவை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு பாருங்கள், அந்த நன்றியை சொல்ல முடியலை. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதிங்க, என் குழந்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது அதில் ஒரு 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 முரண்பாடு இருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஒரு இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றால் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். எனக்கு தெரியாது எல்லாரும் தியானமயம் இதுக்கு முன்னால் யாருடைய கையில் இருந்தது, அங்கே என்னால் நடந்தது யாருக்கு தெரியும்? இன்னைக்கு 20 வருஷமாக தியானமயம் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னால் அங்கே என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? அதனால் இன்றைக்கி நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இன்றைக்கி நானும் வந்துடுவேன் சீக்கிரமாக. நமக்கு நாளைக்கு தியானம் தொடங்கும் போது, உள்ளிருப்பு தியானம் தொடங்கும் போது, அதனால் நமக்கு ஜெரிக்கோ ஜெபம் நாங்கள் சாதாரணமாக செய்வோம். நம்மளுடைய ரூம்ஸ் எல்லாமே சுற்றி ஜெரிக்கோ ஜெபம் செய்வோம், ஆளுங்க தங்குற இடத்த எல்லாமே சுற்றி. அப்போ இன்றைக்கி நமக்கு செய்யணும்னு சொல்லிட்டு 6 to 7 வரை அந்த ஜெரிக்கோ ஜெபம் செய்யணும். 7:30 எங்களுக்கு சாதாரணமாக இருக்கிற திருப்பலி. நீங்கள் நினைக்காதீங்க, அப்போ எல்லாரும் ஒரு தியானமயம் எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் அது எப்படி இருந்தது யாருக்கு தெரியும்? என்ன நிலைமை இருந்தது யாருக்கு தெரியும்? அங்கே எத்தனை பணங்கள் குளிச்சு போட்டிருக்காங்க யாருக்கு தெரியும்? அங்கே எத்தனை கொலைகள் நடந்திருக்கு யாருக்கு தெரியும்? அங்கே எத்தனை பூஜைகள் நடந்திருக்கு யாருக்கு தெரியும்? அங்கே வேற்று தெய்வ ஆராதனை நடந்திருக்கு யாருக்கு தெரியும்? தெரியாது. அதனால் 20 வருடமாக இன்னைக்கு ஆண்டவர் வாழ்கிற ஆண்டவருடைய வசனத்தின் இடமாக இருந்தாலும் 20 வருடங்களுக்கு முன்னால், அதனால தான் அங்கே அன்றாடம் ஜெபம் வேண்டும். அப்போ ஒரு கோயிலே அன்றாடம் ஜெபம் வேண்டும்னா உங்களுடைய வீடு, நீங்கள் இருக்கிற நிலம், நீங்கள் இருக்கிற உங்களுடைய அறைகள், சமையல் அறைகள், அதனால் இது எல்லாத்தினுடைய ஒரு இடத்துக்கு அதனுடைய எல்லா விதமான நன்மையும் இருக்கும், சாபமும் இருக்கும். இதுக்கு முன்னால் போனவங்களுடைய நன்மையும் இருக்கும், சாபமும் இருக்கும். ஸோ எவ்ரி டே இட் ஷுட் பி சாங்டிஃபைட். இதனால தான் வீட்டில் ஜெபம் இருக்கணும், வீட்டில் ஜெபமாலைகள் இருக்கணும். குடும்பமாக சேர்ந்து ஜெபிங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் மட்டும் போதாது, அன்றாடம் திருப்பலிக்கு வந்தால் மட்டும், அன்றாடம் திருப்பலிக்கு வரவங்க இருப்பீங்க, நல்ல விஷயந்தான். அதனுடைய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு போங்க. வீட்டில் ஜெபம் ஜெபிங்க, ஜெபமாலை ஜெபிங்க. அதான் நம்ம சொன்னோம். திரும்ப அதை வாசிங்க, சிராக் 27:3.
ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவர் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவரது வீடு விரைவில் நிலை குலைந்து விடும். நீங்க ஜெபிக்கும் பொழுது இன்னொரு விஷயம் கூட நடக்குதுங்க. சரி, சயின்டிஃபிக்காவே சொல்லுவாங்க, சரி ஒரு வார்த்தை மனுஷனுடைய வாயிலிருந்து வெளியே வந்துடுச்சுன்னா அந்த வார்த்தையினுடைய எனர்ஜி அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய வீட்டில் நீங்க நல்ல வார்த்தை மட்டுமா பயன்படுத்தியிருப்பீங்க? உங்களுடைய வீட்டில் எத்தனை கெட்ட வார்த்தை பயன்படுத்தியிருப்பீங்க? எத்தனை அசிங்கமான வார்த்தை பயன்படுத்தியிருப்பீங்க? எத்தனை திட்டினுடைய வார்த்தை பயன்படுத்தியிருப்பீங்க? எத்தனை மோசமான வார்த்தை பயன்படுத்தியிருப்பீங்க? எத்தனை சாபத்தினுடைய வார்த்தை பயன்படுத்தியிருப்பீங்க? அப்போ அதனுடைய வார்த்தையிலிருந்து வெளியே வரணும்ல. இன்னைக்கு நீங்கள் வாழ்றீங்க, இன்னைக்கு அந்த இடத்துல நீங்கள் 10 வருஷமாக உங்களுடைய வீட்டில் வாழ்றீங்க. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த வீட்டில் வந்த சாபங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி முறியடிப்பீங்க? நல்ல வார்த்தையை சொல்லி தான், அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் என்று மாட்சிமை உண்டாவதாக. ஆல் glory be to the Father and to the Son and to the Holy Spirit. ஆண்டவரே, இந்த வீடை தந்தது, இந்த உறவை தந்தது, இந்த உறவுகளை தந்தது, இந்த உயிரை தந்தது, என்னுடைய வாழ்க்கை தந்தது நல்லவரான நீரே. அதனால நன்மையான ஆண்டவரிடம் அன்றாடம் நான் அந்த நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு நீங்க குடும்பத்தில் ஜெபிச்சே ஆகணும். ஜெபம் அப்படின்றது ஆண்டவரோட பேசுவது அப்படின்னா அன்றாடம் பேசணுமே. உங்க அப்பா உயிரோட இருந்தாங்கன்னா, அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஃபோன் பண்ணி பேச மாட்டீங்க? உங்களுடைய மகனோ மகளோ எங்கேயாவது வெளியூர்ல இருந்தாங்கன்னா 5 நிமிஷம் ஃபோன் பண்ணி பேச மாட்டீங்க? அப்போ உறவு இருந்தால் டெய்லியும் பேசணும் அப்படின்னா, ஆண்டவரோட உறவு இருந்தால் டெய்லியும் பேசணுமே, பேசுவோமே. அப்போ குடும்பமாக பேசணும். உங்களுடைய குடும்பத்தை உருவாக்கிய தனிப்பட்ட ஜெபம் வேண்டாம்னு சொல்ல, தனிப்பட்ட ஜெபம் கண்டிப்பாக இருக்கணும். தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்கோ அப்படியே முக்கியமானதாங்க இந்த குடும்பத்தினுடைய ஜெபம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா Hallelujah. Hallelujah. அப்போ ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், அந்த அச்சம் அப்படின்றது ஆழமான நம்பிக்கையிலிருந்து அன்பிலிருந்து வர வேண்டியது. இட்ஸ் a respectful fear. ஐயோ, நான் ஜெபிக்கலாம் ஆண்டவர் என்னை கொண்டு போட்டுருவாரே, நான் ஜெபிக்கலாம் ஆண்டவர் வந்து என்னை கஷ்டப்படுத்திடுவாரே, ஆண்டவர் நான் ஜெபிக்கலாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரேன்றது கிடையாது. அந்த அச்சம் அல்ல. இட்ஸ் a respectful fear. மரியாதைக்குரிய ஒரு அன்பு, மரியாதைக்குரிய ஒரு பயம் அது. சில பசங்க பாருங்க, அப்பா முன்னால் அம்மா முன்னால் they don't cross their legs and sit. இல்லை, கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டாங்க. ஏன்? அது என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, நான் உட்கார மாட்டேன். அது மதிப்பிற்குரிய பயம் அது. ஐயோ, கால் மேலே கால் போட்டு உட்காந்தா என்னுடைய அப்பா அடிப்பார், திட்டுவார், அசிங்கமா திட்டுவார், அதனால கிடையாது. ஐ ரெஸ்பெக்ட் மை டாட், என்னுடைய அப்பாவை அம்மாவை நான் அன்பு செய்கிறேன், அதனால ஐ டோன்ட் கிராஸ் மை லெக்ஸ் அண்ட் சிட், உட்கார மாட்டேன் நான். அப்படி ஒரு பழக்கம் இல்லை. அந்த மதிப்பிலிருந்து அன்பிலிருந்து வர, மரியாதையிலிருந்து வர பயம், அப்படி ஒரு பயம் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் நீ நிலைத்திராவிட்டால் உன்னுடைய குடும்பம் நிலை குலைந்து விடும். அந்த அன்பிலிருந்து, மதிப்பிலிருந்து, ஆராதனையிலிருந்து வரும் அச்சம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு, அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. கேட்டதில்லை இந்த பாட்டு? பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப வருஷம் முன்னால் எழுதுனது, இன்னும் வெளியே ஆகலை. என்னைக்காவது ரிலீஸ் பண்ணலாம். நான் எல்லா ஊர்லேயும் பாடுறது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை பாடுறேன். 2-3 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாட்டு, ஆனால் இதுவரை அது வெளியே வந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு வந்து ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையில் தான் இது எல்லாமே உருவாகுது. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய குடும்பத்தை உருவாக்கணும். கல்லுகள் கிடையாது. உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து வரும் ஜெபங்கள், உங்களுடைய அன்பிலிருந்து வரும் ஜெபங்கள், அந்த பேச்சு தான். ஒரு முறை ஒருத்தர் வந்து ஏதோ கோயிலுக்கு போன பொழுது அங்கே ஒரு நோட்டீஸ் கிடச்சிருக்கு அந்த மனுஷனுக்கு. நோட்டீஸ் என்ன அப்படின்னா, சூசையப்பருடைய திருவிழா எங்கேயோ நடக்குது, அந்த திருவிழாவிலேருந்து அவங்க நோட்டீஸ் கொடுத்து விட்ருக்குறாங்க. பக்கத்து கோயில் எங்கேயும் நடக்குதுங்க. அப்போ சூசையப்பருடைய ஃபோட்டோலாம் இருந்தனால இந்த மனுஷன் என்ன பண்ணார், சார் சூசையப்பருடைய கோயிலுடைய திருவிழாவோட நோட்டீஸ், வேறு ஏதோ கோயில் நோட்டீஸ் இந்த கோயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூசையப்பருடைய ஃபோட்டோ இருக்கிறதுனால அவர் என்ன தெரியுமா பண்ணார், அந்த மனுஷன் வந்து அந்த நோட்டீஸை கசக்கி தூக்கி போடாமல் சில டைம் நமக்கு அந்த நோட்டீஸ் எல்லாம் அடிக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் டிவைன் மர்சி, நம்மளுடைய கன்வென்ஷனுக்கெல்லாம் டிவைன் மர்சி ஃபோட்டோலாம் அடிப்போம். அது அடிக்கும்போது அடுத்த பயம் என்னென்னா, இது எங்கெல்லாம் போகும் தெரியுமா? நைட்டு ஜெலுக்கு என் அருளாலயத்தினுடைய கன்வென்ஷனோட நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், டீ குடிக்கிறதுக்கு முன்னால் கொடுக்காதீங்க, டீ குடிச்சிட்டு ஹாலுக்குள்ளே போகும்போது கொடுங்க. ஏன் தெரியுமா? டீ சூடாக இருக்குன்னு சொல்லி இந்த நோட்டீஸ் வச்சு தான் படிப்பாங்க. அப்புறம் டீ எங்கேயாவது ஊற்றிச்சுன்னா அங்கெல்லாம் துடைக்கிறதுக்கு இது டிஷ்யூ பேப்பராக யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஆண்டவர் இருக்கிறாரா, நற்கரணை இருக்குதா, இல்லை டிவைன் மர்சி இருக்கிறாங்களா, சிலுவை இருக்கிறாங்களா, நம்ம ஆளுங்க பார்க்கவே மாட்டாங்க. நமக்கு அந்த மாதிரில அந்த விசுவாசம் அப்படின்றது எங்கே போச்சு? ஆத்திகனில் ஒரு நாத்திகன் இருக்கிறான். லூர்திலிருந்து கொண்டு வந்த தண்ணி, ஃப்ரான்ஸ்லேருந்து லூர்திலிருந்து கொண்டு வந்த தண்ணினா அப்படியே அவ்வளோ பொக்கிஷமாக இருக்கும் நமக்கு இல்லையா? ஃப்ரான்ஸ்லேருந்து அது இங்கேருந்து ஏதாவது தண்ணி கொடுத்தாங்கன்னா தண்ணி அதான் டெய்லி போனால் கிடைக்கிறது. அப்போ சரி, அதே மாதிரி அந்த நோட்டீஸும் அதே மாதிரி தாங்க. ஏன்னா அது பார்த்தேன், நான் குப்பை தொட்டியில் பார்த்தேன்.
அதனால் நான் இந்த வாட்டி எல்லாருக்கும் கன்வென்ஷன் நோட்டீஸ் அடிக்கணுமாவே யோசிக்கிறேன். தேவையில்லை. இப்போ தான் இப்போ எல்லாமே நமக்கு யூடியூப் வழி, வாட்ஸ்அப் வழி, சோஷியல் மீடியா வழி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் இந்த 30,000 செலவு செய்யணும்னு யோசிக்கிறேன். கண்டிப்பாக அடிக்க மாட்டேன் நான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவையில்லை. நோட்டீஸை பார்த்து வரவங்க நிறைய பேர் முன்னாலெல்லாம் இருந்துச்சு. நோட்டீஸ் அந்த போஸ்டர் வந்து எங்கேயும் செவரில் கூட ஒட்டாதீங்க அப்படின்வேன். ஏன் ஒட்டாதீங்க அப்படின்றேன்? எங்கள் கன்வென்ஷனுக்காக நோட்டீஸ் போஸ்டர் வேணும் வேணும் வேணும்னு சண்டை போடுவாங்க. நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய செவுத்துலையும் போஸ்டர் எவனோ வந்து ஒட்டுறான். அப்போ நமக்கு எவ்வளோ வலிக்குது? காசு கொடுத்து பெயிண்ட் அடித்து அதில் வந்து வசனம் போட்டு வச்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகளுடைய போஸ்டர் அதில் இருக்குது, வசனம் இருக்குது. வசனம் இருக்கிறதுக்கு மேலே ஒரு போஸ்டர் இருக்குது. அவங்க வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. இனி அதை க்ளீன் பண்ணி இப்போ கன்வென்ஷனுக்குள்ளே அதை பெயிண்ட் அடிக்கணும்னா யாருடைய செலவு? அப்போ இதே தானே நம்ம வேறு வீட்டு வாசலில் கொட்டும்பொழுதும், இல்லை வீட்டு வாசலில் ஃபாதர் நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஓட்டுறேன். பஸ் ஸ்டாண்டு யாருது? அதுவும் நம்ம காசில் க்ளீன் பண்ண வேண்டியது தானே. சரி, அதனால் இந்த போஸ்டர் கலாச்சாரம் அப்படின்றதே அப்படி தான் மெதுவாக நிறுத்தினது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மனுஷங்க இந்த நோட்டீஸ் கிடச்ச போது, சூசையப்பருடைய நோட்டீஸ் கிடச்ச போது, இதில் சூசையப்பருடைய ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு வந்து இதை வந்து தூக்கி போட வேண்டாம்னு சொல்லி இந்த மனுஷன் இந்த ஃபோட்டோ நோட்டீஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் அந்த பைபிளெல்லாம் வைப்பாங்க, அந்த பீடத்தில் வச்சுட்டார். 2-3 நாளுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டில் வந்து வழக்கமாக மாதத்தில் ஒரு தடவை ஒரு புதன்கிழமை ப்ரேயர் நடக்கிற ஒரு வழக்கம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்களுடைய இந்த ப்ரேயர் குரூப்பெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு வெளிப்பாடை சொல்கிறாரு, 3 நாள் முன்னால் உங்களுடைய வீட்டில் சூசையப்பர் வந்திருக்கிறாரு அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. சூசையப்பரா? ஆமாம், 3 நாள் முன்னால் உங்களுடைய வீட்டில் சூசையப்பர் வந்திருக்கிறாரு அப்படின்னு ப்ரேயரில் வெளிப்பாடு சொல்கிறாங்க. அப்புறம் சொன்னார், ஆமாம், ஒரு நோட்டீஸை வந்து அதனுடைய மதிப்போட, அந்த நம்பிக்கையோட, அந்த மரியாதையோடு நான் கொண்டு வந்து என்னுடைய பீடத்தில் வச்சுருக்கிறேன். அந்த நோட்டீஸ் சூசையப்பருடைய நோட்டீஸ். பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பும் பொழுது, ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது, அந்த வீட்டில் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அவருடைய வீட்டில் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஒரு தியான மையத்தில் தியானம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கவுன்சிலிங்கு போகிறாங்க. அந்த கவுன்சிலிங்க்கு அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இங்கிருந்து வீட்டுக்கு போகும்பொழுது கார்லோ அக்யூட்டிஸ் உங்கள் கூட வருவார். கார்லோ அக்யூட்டிஸ் அப்படின்ற இந்த புனிதர், அந்த புனிதர் உங்கள் கூட வருவார் அப்படின்னு கவுன்சிலிங் சொல்கிறவங்க அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க கேட்டவங்க, ஏன் கூட அவர் வருவாரா? சரி, வருவார் போல இருக்குது, அவ்வளோதான் ஒரு நம்பிக்கை. தியானம்லாம் முடிஞ்ச பொழுது இந்த குடும்பம் வந்து அந்த தியானம் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்பொழுது அந்த தியான மையத்தினுடைய அந்த ஃபாதர், அங்கே இருக்கிற டைரக்டர் ஃபாதருக்கு இவங்க ரொம்ப பழக்கமானவங்க, தெரிஞ்சவங்க. அப்போ இவங்க வந்து உங்களுக்காக நேற்று வந்து ஒரு கிஃப்ட் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணார்னா, இந்த குடும்பத்துக்கு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்தார். கிஃப்ட்டை வந்து இவங்க காருக்குள்ளே போகிறாங்க. காரில் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அது கார்லோ அக்யூட்டிஸனுடைய சுரூபம். அது பிரைஸ் தி லார்ட். அந்த காரில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்தார். ஈஸ்வரன் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும், உங்களுடைய வீட்டில் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ நீங்கள் போடுற ஜெபமாலை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போட உத்திரியும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கழுத்தில் ஜெபமாலை போடுறீங்க, எந்த நம்பிக்கையில் நீங்கள் போடுறீங்க? உங்கள் கழுத்தில் ஒரு உத்திரிக்கம் போடுறீங்க, எந்த நம்பிக்கையில் நீங்கள் போடுறீங்க? அந்த நம்பிக்கை உங்களுக்கு எல்லா விதமான அவங்களுடைய ப்ரெசன்ஸ். அன்னை மரியாதை நினச்சி போடுறீங்களா ஜெபமாலை? கண்டிப்பாக அன்னை மரியாதையோட ப்ரெசன்ஸ் உங்கள் கூட இருக்கும். ஒரு உத்திரியம் போடுறீங்களா? கண்டிப்பாக அந்த ப்ரெசன்ஸ் உங்கள் கூட இருக்கும். ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்களா? எடுத்துகிட்டு போகிறானா? இப்போ பையன் எடுத்துகிட்டு போகிறானா? பிரைஸ் தி லார்ட். உட்காந்துட்டு இருக்கான்ல, பின்னாலாம் வந்தானே. ஓகே. இப்போ என்ன படிக்கிறான்? 11th படிக்கிறான். இப்போ எடுத்துகிட்டு போகிறானா? வந்திருக்கான். ஓகே. எடுத்துகிட்டு வந்திருக்கிறியா? வெரி குட். அவன் அந்த பையன் அந்தமானில் தானே இருக்கிறீங்க நீங்கள்? சென்னைக்கு வந்துட்டீங்க. இவங்க ஒரு வாட்டி அந்தமானிலிருந்து உள்ளிருப்பு தியானத்துக்காக எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அந்த பையனுக்கு. அந்த தம்பிக்கு அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, ஆராதனையில் கொடுத்த வெளிப்பாடு. ஒரு அம்மா வந்து ரெகுலராக ஒரு பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ ஸ்கூலுக்கு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறான். அவனுக்கு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. ஸ்கூலுக்கு பைபிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. தியானம்லாம் முடிஞ்ச போது இவங்க வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் அது நான் பையனுக்கு எப்பவுமே சொல்லுவேன் பைபிள் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு அவன் அதை விசுவாசம் எடுத்துக்கிட்டான். அம்மா சொன்ன விஷயத்த ஃபாதர் இங்கே பலிப்பு இடத்துலன்னு சொல்கிறார். அப்படின்னா அது அம்மா சொன்னது கிடையாது, ஆண்டவர் சொன்னதுன்னு சொல்லி அதற்கு பிறகு அவன் ஸ்கூலுக்கு போனவன் டெய்லியும் பைபிள் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷமும் அங்கே தியானத்துக்கு வந்திருந்தாங்க, உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தபோது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் டெய்லி அவன் கொண்டு போகிறான், அவனுக்கு மேக்ஸில் தான் கொஞ்சம் வீக்காக இருந்தான், மேக்ஸில் நல்ல மார்க்கோடு அவன் பாஸ் பண்ணான் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. அப்போ நீ போடுற ஜெபமாலை, நீங்கள் போட உத்திரியும், நீங்கள் கொண்டு போகிற பைபிள், நீங்கள் உங்களோட கொண்டு போகிற விஷயங்கள், நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்களோடு நடக்கும்.
அப்போ உங்களுடைய வீட்டில், அப்போ அதனுடைய ஆப்போசிட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வீட்டில் சில விஷயங்களை நீங்கள் தப்பான விஷயங்களை கொண்டு வரீங்க. நீங்கள் தப்பானவங்க கிடையாதுங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு துன்பம். அந்த துன்பத்தில் ஆண்டவர் அவருடைய நன்மையில் பங்கு பெற உங்களை கூப்பிடுறாரு. ஆனால் அந்த துன்பத்தில் அந்த நன்மையில் பங்கு பெறாமல் சாத்தான் உள்ள கொண்டு வருது சில விஷயங்களை. உனக்கு தான் கடன் இருக்கேன், நீ அவங்கள போய் பாரு. உனக்கு தான் அந்த பிரச்சனை, படிக்க கஷ்டமாக இருக்கேன், அவங்ககிட்ட ஆண்டவர் பைபிளை சொன்னார். இனி வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஓஜோ போர்டை போய் பாரு, அதில் உனக்கு ஆன்மா பேசுமே அப்படின்னா அவன் தப்பான வழிக்கு போயிருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் பேசினா தான் இன்னைக்கு சரியான வழியில் இருக்கிறான். ஏவாளை தவறான வழி நடத்திய பிசாசு இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, ஆண்டவருடைய நன்மையில் பங்கு பெற ஆண்டவர் அந்த துன்பத்தை அனுமதிக்கும் பொழுது, அந்த நன்மையில் இருந்து வெளியே கொண்டு வரும் பிசாசு சில டைம் தீமையை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய கடைகளில் எதை நீங்கள் கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய உடம்புல எதை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க? ரோசரி போட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, இல்லை மாதாவினுடைய அந்த ப்ரெசன்ஸ் வருது அப்படின்னா, உத்திரியம் போடும்போது மாதாவினுடைய ப்ரெசன்ஸ் உங்கள் கூட இருக்குன்னா, டாட்டு குத்தும்போது, பச்சை குத்தும்போது யோசிச்சு பாருங்க. அப்போ அதனுடைய எதிர்மறையான விஷயங்கள், ஆண்டவருடைய நன்மையில் பங்கு பெற ஆண்டவர் அழைக்கிறார், ஆனால் அந்த நன்மைக்கு எதிரான தீமையில் பங்கு பெற பிசாசு அழைக்கிறது. ஆண்டவர் எந்த உயிரை கொடுத்தாரோ, எந்த உடலை கொடுத்தாரோ, எந்த துன்பத்தை அனுமதிக்கிறாரோ, பிசாசு அதனுடைய ஆப்போசிட் வழிக்கு போகுது. அப்போ குடும்ப ஜெபத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. குடும்பமாக ஜெபிக்கிறதுனுடைய தேவை என்னன்னு பாருங்க. உங்களுடைய வீடும் நீங்களும், இல்லை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஷாப்பாக இருக்கலாம், நீங்கள் வச்சிருக்க கடையாக இருக்கலாம். சில டைம் ஆண்டவர் சில வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய கடையில் வந்து திருப்பாடல் 97:1 எழுதி வைங்க. ரீசெண்டாக ஒருத்தர் வந்து அவருடைய ஒரு கடை ரெனோவேட் பண்ணார். அவருடைய கடைக்கு வந்து வேறு பேர் தான் இருந்துச்சு. அந்த பேரை எல்லாம் ஒரு 20-25 வருஷமாக அந்த ஒரு கடை இங்கே இருக்குது, சென்னையில் தான். அதுக்கு பிறகு வந்து இந்த ரீசெண்டாக வந்து அந்த கடையை ரெனோவேட் பண்ணும்போது அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அந்த கடைக்கு பேர் மாற்றினாருங்க. அந்த பேரை மாற்றி அவர் என்ன தெரியுமா போட்டிருக்கிறார்? ரொம்ப ரொம்ப அற்புதமான பேர் போட்டிருக்கார். கில்கால் அப்படின்னு போட்டிருக்கிறார். என்ன ஃபாதர்? ஓகே, பிரைஸ் தி லார்ட். அது பைபிளில் ஒரு பேர். அது அந்த பேர் அவர் போட அவ்வளோ தைரியமாக போட்டிருக்கிறார். மணலி மாதவரம் சைடில் ஒரு கடை இருக்குன்னு சொல்லி அங்கே தங்குற ஒரு தாத்தா சொன்னார், ஃபாதர் அங்கே ஒரு கடையை பார்த்தேன் ஃபாதர், அந்த கடையினுடைய பேரை பார்த்ததுனாலே அங்கே போய் நான் டீ சாப்பிட்டேன் ஃபாதர் அப்படின்னார். அந்த கடையினுடைய பேர் என்ன தெரியுமா? 5 அப்பமும் 2 மீனும். ஒரு ஹோட்டலுடைய பேர் 5 அப்பமும் 2 மீன்களும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அப்படி ஒரு தைரியம் வேணுங்க போடுறதுக்கு, அப்படி ஒரு தைரியம் வேணும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறதுக்காக. அப்போ அந்த கடை யாருடைய பொறுப்பு? ஆண்டவருடைய பொறுப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பிகாஸ் ஐ பிலீவ் யூ, ஐ லவ் யூ. ஆண்டவரே உன்னை நம்பி உனக்கு சாட்சியமாக அதை நான் பேரை போட்டிருக்கிறேன். நான் அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பேரை யாராவது பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பேரையா இருக்கு, எல்லாம் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு கேட்சியான பேரை போடணும்னு பார்க்கும்போது 5 அப்பமும் 2 மீனும் போட்டிருக்கிறார் கடைக்கு. அப்போ ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கும், ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருக்கும். அப்போ சில டைம் சில ஆட்டோலாம் பார்ப்பீங்களா, பிரைஸ் லாட் போட்டிருப்பாங்க. சில ஆட்டோவில் பாருங்களேன் சிலுவை ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க. சில ஆட்டோவில் பாருங்களேன் மாதாவுடைய ஃபோட்டோ ஏதாவது வச்சிருப்பாங்க, ரோசரி போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது நான் ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய ஷாப்பை, என்னுடைய வண்டியை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், உன்னுடைய பாதுகாப்பில், உன்னுடைய பராமரிப்பு. இதாங்க நிரந்தரமாக இந்த ஆராதனை அப்படின்றது. கோயிலில் வந்து போகிறது மட்டும் கிடையாது ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் கிடையாது ஆராதனை, வாழ்க்கை முழுவதுமாக ஆராதனை தான் ஒரு முழுமையான மாற்றம். ஆண்டவரோட சிரமம் பேசுங்க. ஆண்டவர் அவருடைய நன்மையில் பங்கு பெற உங்களை அழைக்கும் பொழுது, தீன்மையில் பங்கு பெற பிசாசு உங்களை அழைத்து கொண்டே இருக்கும். எப்படி முறியடிக்க வேண்டும்? அன்றாட ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபங்கள். நன்மையில் பங்கு பெற அழைக்கும் ஆண்டவருடைய நன்மையில் பங்கு பெறதான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். நாளைக்கு இதனுடைய இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் உங்களுக்கு, யோவான் 11வது அதிகாரத்திலிருந்து. அப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆழமா புரியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருவார் இயேசு வருவார் உன்னோடு. இதுவரை அந்த பாட்டு எங்கேயுமே பாடுறதில்லை. இதை நம்ம பாட்டுக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கே இருக்கு? பிரிண்டெல்லாம் பண்ணி வச்சிட்டோம். இது பிரிண்ட் பண்ணி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இதுவரை அந்த பாட்டை பாடுறதே கிடையாது. 114வது பாடல். வருவார் இயேசு வருவார் உன்னோடு, உன்னுடைய வாழ்க்கையின் படகினிலே. பாடுவோம். வருவார் இயேசு வருவார் உன்னோடு, உன்னுடைய வாழ்க்கையின் படகினிலே. கடலும் கொந்தளிக்கும், காற்றும் சீறி வரும். பாடுவோம். கடலும் கொந்தளிக்கும், காற்றும் சீறி வரும். அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. பாடுவோம்.
அஞ்சாதே நம்பிக்கையோடிரு, இருப்பார் இயேசு இருப்பார் உன்னோடு, உன்னுடைய தேவையின் நேரத்திலே. பாடுவோம். இருப்பார் இயேசு இருப்பார் உன்னோடு, உன்னுடைய தேவையின் நேரம், உன்னுடைய தேவையின் நேரத்திலே. உறவும் கைவிடலாம், உலகம் தள்ளிடலாம். பாடுவோம். உறவு கைவிடலாம், உறவும் தள்ளிடலாம். அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. பாடுவோம். அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. நடப்பார் இயேசு நடப்பார் உன்னோடு, உன்னுடைய துன்பத்தின் பாதையிலே. நடப்பார் இயேசு நடப்பார் உன்னோடு, உன்னுடைய துன்பத்தின் பாதையிலே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, பழித்து தள்ளாதே. சோர்ந்து போகாதே, பழித்து தள்ளாதே. அஞ்சாதே 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 நம்பிக்கையோடிரு. அஞ்சாதே 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 நம்பிக்கையோடிரு. மன்னிப்பார் இயேசு மன்னிப்பார் பாவி உன்னை, உன்னுடைய பாவங்கள் அறிக்கையிடு. மன்னிப்பார் இயேசு மன்னிப்பார் பாவி உன்னை, உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு, உன்னுடைய பாவங்கள் அறிக்கையிடு. மனம் திறந்து விடு, மனம் திறந்து விடு, அறிக்கையிட்டு விடு. மனம் திறந்து விடு, அறிக்கையிட்டு விடு. அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. அஞ்சாதே 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 நம்பிக்கையோடிரு. வருவார் வருவார் இயேசு வருவார் உன்னோடு, உன்னுடைய வாழ்க்கையின் படகினிலே, உன்னுடைய வாழ்க்கையின் படகினிலே. வருவார் இயேசு வருவார், வருவார் இயேசு வருவார் உன்னோடு, உன்னுடைய வாழ்க்கையின் படகினிலே. கடலும் கொந்தளிக்கும், கடல் கொந்தளிக்கும், காற்றும் சீறி வரும், காற்றும் சீறி வரும். கடலும் கொந்தளிக்கும், கடலும் கொந்தளிக்கும், காற்றும் காற்றும் சீறி வரும். அஞ்சாதே 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 நம்பிக்கையோடிரு. அஞ்சாதே 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 நம்பிக்கையோடிரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பாடல் எடுப்போமா? 18வது அதிகாரம், திருப்பாடல் 18 எடுத்துட்டீங்களா? 1 2 சேர்ந்து வாசிப்போமா? என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரணும் அவரே. போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் தலைகள் என்னை பிணைத்து கொண்டன, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் கூக்குரலை கேட்டார், அவர் செவிகளுக்கு என் கதறல் எட்டியது. இது அன்றாடம் நடக்கணும், எல்லா நொடி பொழுது நடக்கணும். அப்போ இந்த ரெண்டுமே மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆராதனை, ஆண்டவரிடம் பேசுவது என்பது அன்றாடம் குடும்பத்தில் ஜெபிப்பதும், கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திலே ஆராதனைகளும், இல்லைன்னா அன்றாட ஆராதனைகள். ஸோ அன்றாட ஆராதனையுடைய தொடர்ச்சி தான் உன்னுடைய வீட்டில் நீ மன்றாடுவது. அன்றாட ஆராதனையுடைய தொடர்ச்சி தான் நீ இருக்கிற இடத்துல, உங்களுடைய கடைகளில் மன்றாடுவது, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல மன்றாடுவது, பயணங்களிலே மன்றாடுவது, பைக்கில் போகும் பொழுது மன்றாடுவது, காரில் மன்றாடுவது. சரி, அதை நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். சரி, அது ஒரு பழக்கமாக மாறட்டும். நீங்கள் அன்றாடம் 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 நீங்கள் செய்யும் பயணங்களில் உங்களோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஒரு நோட்டீஸில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குன்னா, ஒரு சொரூபத்தில் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் இருக்குன்னா,
நீ போடுற அந்த ஜெபமாலையில் உத்திரியத்தில் இந்த தெய்வீக பிரசன்னம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜெபங்களிலும் அந்த பிரசன்னம் இருக்கும். வீட்டில் ஜெபிங்க, ஒன்று சேர்ந்து ஜெபிங்க, தனிப்பட்ட முறையிலும் ஜெபிங்க. இதனால தான் குடும்பத்தில் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் அங்கு வாழ்ந்து போனவர்களும் உண்டு. நீ அன்றாடம் உன்னுடைய குடும்பத்தை தூய்மைப்படுத்தணும். நீ வாழும் இடத்தை தூய்மைப்படுத்தணும். கோயிலுக்கு போனால் மட்டும் போகாது. இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் நிறைய தோல்விகளுக்கு காரணம், நிறைய வேதனைகளுக்கு காரணம் அன்றாடம் தூய்மைப்படுத்தாதான் இருக்கலாம். கோயில் சுத்தமாக இருக்குது, அதனால் வீடை பெருக்க மாட்டிங்களா? இல்லை கோயில் க்ளீனாக இருக்குது ஃபாதர், என்னுடைய கோயில் சுத்தமாக இருக்குது, நல்லா மாப்பெல்லாம் போட்டிருக்காங்க ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை கோயில் சுத்தமாக இருக்குது, மாப் போட்டிருக்கிறாங்க, பெருக்கி இருக்கிறாங்க, நல்ல பர்ஃப்யூமெல்லாம் வச்சுருக்கிறாங்க, மாலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, மல்லிப்பூ மாலை போட்டிருக்கிறாங்க. இப்போ டிசம்பர் பூ நான் இன்றைக்கி எங்கேயும் ரீசெண்டாக பார்த்தேன். டிசம்பர் பூ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தேன். அந்த பூவை சின்ன வயசில் பார்த்த பூ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்தேன். அவ்வளோ உண்மையாகவே ரொம்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தது அந்த டிசம்பர் பூ. பேர் கூட மறந்துட்டேன். அப்போ அந்த வீட்டில் இருக்க தான் சொன்னாங்க டிசம்பர் பூ. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அப்படி ஒரு வைலட் பூ இருந்துச்சு, கனகாம்பரம் இதெல்லாம் பார்த்தெல்லாம் மறந்தே போச்சு. அப்போ அப்படியெல்லாம் கோயில் நல்லா சுத்தமாக இருக்குது, கோயில் சூப்பராக இருக்குது. அதனால் வீடை நீங்கள் பெருக்க மாட்டிங்களா? வீடை மாப் பண்ண மாட்டிங்களா? பண்ணணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மட்டும் கிடையாதுங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அன்றாடம் திருப்பலி முடிந்தாலும் நல்ல விஷயம். ஆனால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் ஜெபங்கள், ஒன்று சேர்ந்தோ தனிப்பட்டோ ஜெபிக்கும் ஜெபங்கள், உங்களுடைய வீடு அந்த நிலம் தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய வீடு, உங்களுடைய நிலம், உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் தூய்மைப்படுத்திக்கொண்டு. ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதும் சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி வாழ்க்கையில் பசங்களெல்லாம் வளர்க்குறது. ஆமாங்க, வெளியே சாக்கடை இருக்கும், வெளியே சாக்கடை உங்களால் சுத்தம் பண்ண முடியாது. ஆனால் சாக்கடையில் மூழ்கி உன் பையன் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கழுவ தண்ணி இருக்கா? வெளியே சாக்கடை இருக்கும், அந்த சாக்கடையில் மூழ்கி உன் பொண்ணு வீட்டுக்கு வரும் பொழுது கழுவ தண்ணி இருக்கா? அந்த தண்ணி தான் உங்களுடைய ஆழமான நம்பிக்கை, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை, உங்களுடைய ஜெபம். வெளியே சாக்கடையை பற்றி பேசாதீங்க, அது விட்டுடுங்க. வெளியே சாக்கடை உங்களால் க்ளீன் பண்ண முடியாதா இருக்கும். ஆனால் உள்ள கழுவ தண்ணியை வச்சு கொடுங்க. பையன் வரும்போது, பொண்ணு வரும்போது, புருஷன் வரும்போது, மனைவி வரும் பொழுது உள்ள கழுவத்திற்கு தண்ணி வச்சு கொடுங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே.